நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. உடல் நிலை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நேற்று சுகவீனம், வலி, உடலெல்லாம் வலி. நேற்று செல்ல வேண்டிய திருவிக பேச்சு பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இரவு ஒரு டோலோ மாத்திரை சாப்பிட்டேன். உடல் பகல் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. அதனால் நடைப்பயிற்சி செய்தேன். இன்று மதியம் ஒரு கவிதை அரங்கம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அதில் கலந்து கொள்வதற்காக இருக்கிறேன். நமக்கெல்லாம் கவிதை, பாடல், அரங்கம், கவிதை அரங்கம், நாடகம் போன்ற விஷயங்கள் தமிழிலே பல வகை இருக்கிறது. தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது தான், அது பேச்சாக இருக்கட்டும் அல்லது கவிதையாக இருக்கட்டும். பல சித்தர்கள் தங்களுடைய கருத்துக்களை கவிதைகள் போலத்தான் அவர்கள் எழுதியுள்ளார்கள். பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் கவிதைகளாக எழுச்சிமிக்க கவிதைகளாக எழுதியுள்ளனர். அந்த வகையில் தமிழும் எனக்கு தெரியும். நானும் சிறு வயதிலிருந்தே பல கவிதைகள் செய்துள்ளேன். இப்போவும் மறையூர் சித்தர் என்ற வகையில் பல பாடல்களை, சித்தர் பாடல் அந்த வகையில்தான் எழுதியுள்ளேன். பல எனக்கு என்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அதை நான் எழுதி வைத்துள்ளேன். ஒரு புத்தகமாக, நூலாக வெளியிடவும் எண்ணம் வைத்துள்ளேன். அது நடக்கும், என்றாவது ஒரு நாள் அது நடக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது பாடல்களாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், சொற்றொடர்களாக இருக்கலாம். ஒரே ஒரு வரியில் ஔவையார் பாடல்களை எழுதினார். 1.5 வடியில் திருவள்ளுவர் எழுதினார். 4 அடிகளில் 4 அடியார் ஒரு நூல் இருக்கிறது. இதுபோல பல நூல்கள் என்று நம்மிடையே இருப்பது என்றால் அங்கே இருக்கக்கூடியது அறிவுச்சுடர் தான். சும்மா எல்லாரும் அதை பார்த்துட்டு போகிறதல்ல. வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அனைத்தும் அதில் இருக்கிறது. அதனால்தான் அந்த வகையில் எனக்கு தெரிந்த என் எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் பல கவிதைகளை எழுதியுள்ளேன். இன்று நடக்க இருக்கும் அந்த அரங்கத்தில் நானும் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல இருக்கிறேன். எனவே தவறாமல் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு போல எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை எல்லோருக்கும் தெரிவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும்.